திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைகிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன், குட் மார்னிங். நேற்று மாலையில் உங்கள் வீடியோவை பார்த்தேன். என்ன நான் கேள்விப்படுறேன், என்னோட 40 ஆண்டுகால ஜேர்னலிஸ்ட் அனுபவத்தில் சொல்கிறேன், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை கருதி தானே சொன்னீங்க. திமுக அதிமுக கூட்டணி இட் மஸ்ட் ஹவ் பீன் சீன் எஸ் அ ஜோக். எந்த ஒரு காலத்துலேயும் இது நம்ம சிரிச்சிருப்போம். பட் இஸ் இட் ஈவன் ஹேப்பனிங்? இது இப்ப பல கட்டங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை யாருனாலும் மறுக்க முடியாதுன்னு தான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அதாவது இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நான் அறிஞ்ச திமுக இதுக்கு ஒத்துக்காது. திமுக தலைவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அவ்வளவு நான் உறுதியா சொல்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப 2017லயும் திமுகவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு வாய்ப்பு வந்தது. நீங்கெல்லாம் உறுதிப்படுத்தலாம், உங்களுக்கு ஆழமான சோர்சஸ் உண்டு. அன்னைக்கு இல்லைங்க, நம்ம புறவாசல் வழியா வரக்கூடாது, நேரடியா தான் மக்கள் மேண்டேட்டை பெற்று வரணும் அப்படின்னு உறுதியா நின்றவர் இல்லையா திரு மு.க. ஸ்டாலின்? அதை இன்னைக்கு மாத்திப்பாரா? இன்னைக்கு அது சர்க்கம்ஸ்டான்சஸ் ரொம்ப மாறி இருக்குங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலையா இருக்கிறது. அதாவது இன்றைய நிலையில் ஆனாலும் சரி, நாளைய நிலையில் ஆனாலும் சரி, இப்ப 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த 2 தானே இடதுசாரிகளும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் சொல்லியிருக்கிறது அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியினுடைய மீட்டிங். அதன் பிறகும் நான் இப்போ இருக்கிற நிலையில் தாராளமாக சொல்ல முடியும், தாவேகாவுக்கு மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டி வராத ஒரு கட்டத்தில் அடுத்த ஃபார்மேஷனை தான் இவர் அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கவர்னர் அழைக்கிறதுக்கான வாய்ப்பு. ராதாகிருஷ்ணன், இதுல கேட்கறேன்னு நினைக்கிறேன், ஏன் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நிறைய தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கே, அது ஏன் பிராக்டிக்கலா ஃப்ரக்டிஃபை ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ஏனென்றால் இடதுசாரிகளும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் இவர்களும் மாறி நின்றால், அதாவது விடுதலை சிறுத்தைகளும் மாறி நின்றால் அது 8 சீட்டு மாறுகிறது. அந்த 8 சீட்டு மாறிவிட்டால் டெபினட்டாக இவர்களால் மெஜாரிட்டிக்கு வர முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு கருத்து வந்திருக்கிறது, திருமாவளவனை முதல்வராக முன்மொழிய வேண்டும் அப்படின்னு. இது அவங்க அபிலாஷையா பாக்குறதா இல்ல ஏதோ சம்திங் இஸ் குக்கிங்னு பாக்குறதா? இல்ல அதெல்லாம் திருமாவளவன் செய்ய மாட்டார். திருமாவளவனுக்கு அப்படி ஒரு ஆசை ஒரு காலத்துல இருந்தது. அதனாலதான் அவர் இது மனு தாக்கல் கூட செய்தார். முதல்வராக கிடையாது, இங்க ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர் மனு தாக்கல் செய்தார். அதுக்கப்புறம் அது தேவையில்லை என்ற அந்த அடிப்படையில் அந்த ஒரு ரூட்டையே அவர் விட்டு விட்டார். அது அப்கோர்ஸ் கார்கேயும் அதே மாதிரி டி ராஜாவும் அவர்கிட்ட பேசினாரு. நீங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இப்ப போகக்கூடிய கட்டம் கிடையாது, நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த ஒரு விஷயத்தை கைவிட்டார். இது டெஃபினட்டாக இது கேடர்னுடைய ஆசையாக இருக்கலாம், இல்லையானால் அங்க இருக்கின்ற தலைவர்களோட ஆசையாக கூட இருக்கலாம். பட் அப்படி இருந்தால் கூட இது டெஃபினட்டாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருமாவளவன் அப்ப கூட அங்க போக மாட்டார் என்றதுதான் நான் அறிஞ்ச திருமாவளவன் அப்படித்தான் கூறுவார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேட்டியை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்க சில காலம் வெயிட் பண்ணுவோம், அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பேட்டி. இன்னொரு பக்கம் இந்த முயற்சி, இது ஒரு மிக்சட் சிக்னலா புரிஞ்சுக்கிறதா? அண்ட் திமுக அதிமுக கூட்டுறவு அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்கின ஒரு விஷயம்? இட் இஸ் ஹூஸ் ப்ரப்போசல் and who is taking it forward? இதுதான் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் இப்போ நேம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட டெஃபினெட்லி அதிமுகல இருக்கின்ற டாப் ஃபேமிலி இருக்கின்ற ஒரு நபரும் திமுகவினுடைய டாப் ஃபேமிலியில் இருக்கின்ற ஒரு நபரும் இவர்கள் தான் பேசிக்கொண்டார்கள் என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். அதனுடைய பேசிஸ்ல தான் நான் எனக்கு ரொம்ப ஆதங்கமும் கொந்தளிப்பும் வந்துருச்சு. ஏன்னா எக்ரி வித் சுமந்திராமணி, இது தாவேகாவுக்கு கிளியர் ஒரு மேண்டேட் கொடுக்கவில்லை என்றால் கூட தாவேகானுடைய மேண்டேட் தான், லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அளவில். அப்கோர்ஸ் நம்ம கோவாலையும் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், காங்கிரஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தா கூட பாஜக அழைச்சிருக்கிறார்கள், பாஜக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்புறம் ஆட்களை வாங்கி செய்திருக்கிறார்கள். அதே சிச்சுவேஷன் இங்கே அதிமுக ஏன் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அந்த ஒரு அவலம் எதுக்கு வருது? தமிழ்நாட்டில இருந்து விட்டால் அங்கிருந்து போச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல அந்த கட்சி தங்களுடைய எம்எல்ஏக்கள் அடைகாக்க முயலும் தானே, அது தவறா பார்க்க முடியுமா? இல்ல, அது புதுச்சேரிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் பாருங்களேன். அதாவது தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற போலீஸை வைத்துக் கொண்டு ஆதவர்ஜுனா அவங்களை ஆக்சஸ் பண்ணிடுவாரு என்ற அந்த பயம் இருக்கிறது. புதுச்சேரியில் செய்ய முடியாது. பாஜக இன்னைக்கு ஆட்சி சக்தியா தாவேகா வரல, அவங்கள்ட்ட அரசு நிர்வாகம் இல்ல தாவேகா கிட்ட. தேர் ஸ்டில் an outlier, இன்னும் அவங்க ஆட்சி சக்தியா வரல.
எங்க ஊர்ல இருக்கிற போலீஸ்காரன் பூரா விஜய் வீட்டுல போய் நின்று இருக்கான். ஹையர் அபிஷியல்ஸ் இதை விட பெரிய ஒரு இது ஆட்சி எல்லா ஆட்சியிலையும் பார்க்கின்ற விஷயம் தான். அதாவது ஒரு பக்கம் வந்து காத்து வீசுகிறது தெரிஞ்ச உடனே எல்லாரும் சென்று அங்கு நிற்பார்கள். இது வந்து இந்த முறை நான் வந்து பெரிய ஒரு பிக்சர் எடுக்கவில்லைங்க. ஆனா நீங்க ஒரு அழகா நீங்க காத்து எந்த பக்கம் வீசுது அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு பக்கம் வீசும். சோ அதுக்கு முரணா நடக்கக்கூடிய எந்த விஷயமும் தவறானது தானே. அப்படி நம்ம வந்து இப்ப பாலிடிக்ஸ்ல இஸ் தி ஆர்ட் ஆஃப் தி இம்பாசிபிள் என்று சொல்வார்கள். டெஃபினட்டாக ஒரு not just possible, the art of impossible, is it? அது திஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள். இப்போ வந்து நாளைக்கு திமுக அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்குமே ஆனால் அதிமுகவுக்கு அது வந்து ரெண்டுமே அண்ணா கட்சி என்று தாராளமாக கூறலாம். அதுக்கெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நாங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், நாங்க பங்காளிகள், எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. நிச்சயமா இருக்கு. பட் நான் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த கிரேஸ் ஃபார் பவர் இருக்கு இல்லையா, அத வந்து 2006ல சூப்பரான ஒரு படம் வந்து ஹிந்து பத்திரிகையில வந்ததுங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய ஃபுல் அந்த யூனிஃபார்ம்ல வந்து கலைஞருடைய கோபாலபுரம் இல்லத்துக்கு முன்னால் அப்படியே வரிசையை நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் டாப் டிஜிபி ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற பிரச்சனை தான். அதனாலதான் இப்ப வந்து அதிமுகவுக்கு இங்கே ஒரு ரிசார்ட்ல வந்து அவர்களை வைக்க முடியவில்லை. இது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி. இன்னைக்கு நினைத்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம். ஆனா உங்களுடைய அனுபவத்துல பார்க்கும்போது இது நடக்கும் நினைக்கிறீங்களா? சம் சென்ஸ் வில் ப்ரிவேல் அட் தி எண்ட் நினைக்கிறீங்களா? உங்க ஹஞ்ச் என்ன? இல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் முக ஸ்டாலின் இதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார். அது நான் உறுதியாக சொல்லலாம். வேணா எங்கிட்ட சொன்னது கூட அவர் வந்து இல்ல அவங்க ஆட்சி நடத்திட்டோம் நம்ம பார்க்கலாமே அப்படின்ற அந்த ஒரு துணையில தான் எங்கிட்டையும் பேசினாரு. அப்போ அவரை பொறுத்தவரை இது வந்து டெஃபினட்டாக திமுக. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே படிக்கிறதா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவது அவங்களுக்கு ஹனிமூன் பீரியட் கொடுப்பதா இல்ல இந்த மாதிரி முயற்சிகளை மீன் பண்றாரு அவர்? டெஃபினட்டாக இந்த மாதிரி முயற்சிகள் தான் மீன் பண்றாரு. அவர்களுக்கு ஹனிமூன் என்று கிடையாது. ஏனென்றால் வந்த நாள்ல இருந்தே வந்து அவர்கள் வந்து எவ்வளவோ உறுதிகள் வாக்குறுதிகள் திமுக சில தலைவர்கள் என்கிட்ட சொன்னது வந்து எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து தாராளமாக அவர்களை வந்து நாம் கார்னர் பண்ணலாம். ஏனென்றால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிற்கு ஏறத்தாழ 1 லட்சம் கோடி தேவைப்படுகிறது. வருடத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். அப்ப அதுல தாராளமாக கார்னர் பண்ணலாம். அதுல வந்து அவர்கள் எப்படி அதை வந்து எதிர்கொள்கிறார்கள் தாராளமாக நாம் பார்க்க முடியும் என்று இருக்கிறார். அப்ப எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசினதா? இது அஜா தேவி பேசினது. அவர் வந்து இது நம்ம டைம் கொடுப்போம், அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பாப்போம், we'll wait and watch ன்னு சொல்றாரு. ஆமா அது புதுசா வந்திருக்காங்க, பண்ணட்டும். let us also wait and watch and see how they perform. அதன் பிறகுதான் நாம ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும் என்ற அந்த கருத்தோடு தான் அவர் பேசிக் கொண்டார். ஓகே, அவருடைய ஓவரால் மூட் என்னவாக இருந்தது? கொளத்தூர் தோல்வி பிளஸ் இந்த மேண்டேட் அவர் எதிர்பார்த்தாராமா இல்ல வாட் வாஸ் ஹிஸ் ஜெனரல் ஃபீலிங்? இந்த நீங்க வாட் எவர் யூ கேன் சே. டெஃபினட்டாக இந்த மேண்டேட் அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர் எவ்வளவோ இன்னல்களை இல்லை என்றால் தோல்விகளை சந்தித்த ஒரு மனிதர் தான். அதாவது தன்னுடைய அந்த முதல் தேர்தலில் அரங்கநாயகிட்ட தோக்குறாரு. அதன் பிறகு வந்து ஒரு 40 வருட காலம் ஓகே செகண்ட் முறை மேயரா ஜெயிக்கிறாங்க. பின்னால் வந்து ஜெயலலிதா அந்த பதவியில் வந்து தூக்கி எறிகிறார்கள். அவரு அந்த மேயர் ரூலை கொண்டு வந்து 1 man 1 post ரூலை கொண்டு வந்து அப்போ நிறைய இன்னல்களை நிறைய தோல்விகளை சந்தித்த ஒரு மனிதர் தான். அந்த அரசியல் தோல்வியில் எல்லாம் உயர்ந்தெழுந்து வந்த இப்போ அழகிரி அவருக்கு ஒரு காம்படிஷனா வர்றாரு. அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? எல்லாமே அது கட்சிக்குள்ளாலே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அது எல்லாம் வந்து எதிர்கொண்டு மேலே வந்த மனிதன் தான். அப்போ ஒரு சாதாரண ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃபீட் வந்து அவரை வந்து உளுத்தி விடாது. இன்னைக்கும் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க எதுக்கு போறீங்க கொளத்தூருக்குன்னு கேட்டேன். சாயங்காலம் போறேன்னு சொன்னாரு. அப்ப எதுக்கு போறேன்னு கேட்டது இல்லைங்க, எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அது எனக்கு கரெக்டா தான் பட்டுச்சு. சோ அவர் வந்து தெளிவா இருக்காரு. நான் அரசியல் தான் இருக்க போறேன், இங்கதான் இருக்க போறேன், எங்கேயும் ஓடி போறதில்லை என்று அவர் மிக தெளிவா இருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.